கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. குருஜி தீபா கிட்ட பரிகாரத்தை வந்து சொல்றாங்க. அதை கேட்டு தீபா வந்துட்டு, சாமி என்னால் இந்த பரிகாரம்லாம் செய்ய முடியாது, எனக்கு தண்ணியிலலாம் மிதக்க தெரியாது, எனக்கு அதுக்கான சரியான பயிற்சியும் கிடையாது, நீங்கள் வேறு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, இது தவிர வேறு எந்த பரிகாரமும் கிடையாது, ஆனால் இதை வேறு மாதிரி வேணால் பண்ணலாம். தண்ணியில் மிதக்கிற ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு நீ வேணால் தண்ணியில் மிதக்கலாம், ஒரு பீப்பாய் எடுத்துக்கோ, அந்த பீப்பாய்க்குள்ளே நீ போயிடு, அதுக்கப்புறமா சுற்றி வந்து ஆணை போட்டு அடிச்சிடணும், பீப்பாய் பக்கம் ஒரு கயிறை வந்து கட்டிட்டு இன்னொரு முனையில் அந்த பீப்பாய் அடிச்சுட்டு போகாமல் இருக்க வேறு ஒருத்தவங்க அந்த கயிறை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், அது உனக்கு நம்பிக்கையான ஆள் யாராவது பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், இப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு தீபா வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன குருஜி நீங்கள் என் ஃப்ரெண்டோட மாமியார் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு பரிகாரத்தை கேட்டால் நீங்கள் அவள் உயிருக்கே ஆபத்து வர மாதிரி சொல்கிறீங்களே, நீங்களாம் ஒரு சாமியாரா அப்படின்னு கோவப்பட்டு பேசுகிறாங்க. நீ வா தீபா நாம் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது குருஜி வந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க. தீபா இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டு ரம்யா சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு இங்கேருந்து நீ இந்த பரிகாரத்தை பண்ணாமல் போனேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக உன் மாமியார் செத்துருவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே தீபாவுக்கு பயம் வருது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, ஐஸ்வர்யா வந்து பயங்கரமாக வழியில் வந்து அங்க பிரதட்சணை பண்ணதுனால படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ என்ன இப்படி வலிக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு படுத்துட்டு இருக்க கார்த்திகோட அப்பா வந்துட்டு ஐஸ்வர்யாவை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது அந்த சத்தம் கேட்டு வந்து ஐஸ்வர்யா, இப்போ எதுக்காக இவர் இப்படி கூப்பிட்டுட்டு இருக்காரு, பேசாமல் காது கேட்காத மாதிரி அமைதியாக படுத்துட வேண்டியதான் அப்படின்னு படுத்துட்டு இருக்காங்க. அப்போது கார்த்திகோட அப்பா வந்து நேராக ரூமுக்கே வந்து, ஐஸ்வர்யா என்ன நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன், உனக்கு காது கேட்கலையா அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து வலியோடு எந்திரிச்சு நடந்து வராங்க. அப்போ கன்னத்துலலாம் குங்குமம் இருக்கும், என்ன இது முகத்துலலாம் இந்த மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு கேட்க, உங்கள் பையன் வந்து என்னை அங்க பிரதட்சணை பண்ண வச்சுட்டாரு, உங்கள் பையன் தான் முகத்தில் ஓட்டை போட்டுட்டாரு, அழகு குத்தி அங்க பிரதட்சணை பண்ணி தீச்சட்டிலாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அபிராமிக்காக இவ்வளோ பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி உன் நிலைமை வேறு எப்படி இருக்குது, உங்ககிட்ட கொடுத்து காசு எடுத்துகிட்டு சொல்லலாம் தான் நான் வந்தேங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மாம்மா என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அபிராமி ரூமில் இருந்து காசு எடுத்துகிட்டு சொல்லலாம் தான் இங்கே வந்தேன், நீ இந்த மாதிரி இருக்கே, சரி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, காசுன்னு சொன்னதுமே ஐஸ்வர்யா வந்துட்டு, மாமா கொடுங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிக்கிட்டு நேராக போகிறாங்க. அபிராமியோட பீரோ ஓப்பன் பண்ண உடனே அங்கே நகை பணம் தங்க பிஸ்கெட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டுமே வந்துட்டு இவ்வளோ நகை பணமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அருணாச்சலம் கேட்டு அந்த 10 லட்சத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து சாவி அருணாச்சலம் கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு, இல்லைம்மா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த 10 லட்சத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ரூம்குள்ளே போயிட்டு அந்த நகை பணம் எல்லாத்தையும் வந்து வீடியோ கால் போட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு, ஏண்டி அதுலேருந்து ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்க, அதுலேருந்து ஒரு 2 கட்டு மட்டும் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி கண்ணு முன்னாடி இவ்வளோ பணம் நகை பிஸ்கெட்டுன்னு இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நீ 2 கட்டு மட்டும் எடுத்துன்னு சொல்கிற, அதுலேருந்து ஒரு 4-5 கட்டை எடுத்து போடு, அந்த தங்க பிஸ்கெட்டில் ஒரு 2-3 எடுத்து போடு, இதெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அதை பூட்டிட்டு வெளியில் வராங்க ஐஸ்வர்யா. அப்போ கரெக்டாக மீனாட்சி இங்கே வராங்க. மீனாட்சி நேராக வந்து ஐஸ்வர்யா கிட்ட, ஐஷு மாமா உங்ககிட்ட சாவி கொடுத்துட்டு போனாராமே, எனக்கு ஃபோன் பண்ணி அந்த சாவியை வாங்கிக்க சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அட பாவி, என் சாவியை எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவளுக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கா அந்த சாவி எங்கே வச்சேனே தெரியல, நான் தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தேடி கொடு அப்படின்னு மீனாட்சி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா நேராக போயிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடி நான் சொன்ன மாதிரி நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐஸ்வர்யா எங்கம்மா அதுக்குள்ளே அந்த மீனாட்சி வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு ஒரு பிளான் கொடுக்குறாங்க. நீ ஒன்று பண்ணு, அந்த சாவியோட அச்சை வந்து சோப்பில் வச்சு எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் அந்த சாவி அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா உடனே வந்துட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு சோப்பில் வந்து அந்த சாவியை வச்சு அச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. மீனாட்சி நேராக ஐஸ்வர்யாவோட ரூமுக்கு வந்து வராங்க. ஐஷு என்ன சாவி கிடைச்சதா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லைக்கா இப்போ தான் அச்சு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது என்ன சொல்கிற புரியல அப்படின்னு கேட்க, இல்லைக்கா இங்கே தான் வச்ச மாதிரி இருந்துச்சு, கொஞ்ச நேரம் இருங்க நான் தேடி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே வந்து சோப்பில் வந்து அந்த பீரோவோட சாவியை வந்து அச்சு வச்சு எடுத்துட்டு நேராக வந்து மீனாட்சி கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. இந்த சாவியை வந்து டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ணி எப்படியாவது அந்த நகை பணத்தை எடுத்துடணும் அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தீபா வந்து அந்த பரிகாரத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே வந்து வீட்டுக்கு வராங்க. நான் அத்தை உயிருக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன், கண்டிப்பாக வந்து நான் அந்த பரிகாரத்தை பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கு. அதை பார்த்து மீனாட்சி வந்துட்டு, தீபா என்ன பேசிட்டு இருக்க நீ, என்ன பரிகாரம் ஏதோ என்ன சொன்னியே நீ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.